மேடம் மேடம் எங்க போறீங்க? என் பொண்ணை காணோம் சார், அதான் தேடிட்டு இருக்கேன். யாரு? தமிழியா சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதான் ஆதின்னு ஒருத்தர் வந்து தேடிட்டு போனாரு. நான் குழந்தை இந்த பக்கம் வரலன்னு சொல்லி இப்பதான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். நான் ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன், யாரும் இந்த பக்கம் வரல. பரவாயில்ல சார், நான் எதுக்கும் இந்த பக்கம் தேடிட்டே போறேன். என்ன மேடம், நான் தான் யாரும் இங்க வரலன்னு சொல்றேன்ல மேடம். இங்கேயே தேவையில்லாம தேடி டைம் வேஸ்ட் பண்றீங்க. குழந்தை போட்டியில வேற கலந்துக்க போதுன்னு சொல்றீங்க. நீங்க வேற பக்கம் போய் தேடுங்க, இங்க வந்தா நான் அனுப்பி வைக்கிறேன். பரவாயில்ல சார், நீங்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பொண்ணுக்கு பேச்சு வராது, அவ எங்கேயாவது மாட்டிருந்தா கூட அவளால சத்தம் போட்டு கூப்பிட முடியாது. நான் எதுக்கும் இந்த இடம் மொத்தமும் செக் பண்ணிட்டு போயிடுறேன் சார். மேடம், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? பின்னாடி கிணறு இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நீங்க என்னடானா என் மேல நம்பிக்கை இல்லாம தேடுறேன்னு சொல்றீங்க. போங்க மேடம், டைம் வேஸ்ட் பண்ணாம போங்க. நான் பார்த்துட்டு போறேன். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா மேடம்? இங்க யாரும் வரல. சார், நான் இந்த பக்கம் போய் தேடுறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஏன் என்ன அந்த பக்கமே போக விட மாட்டீங்க? நான் என் பொண்ணை தேடிட்டு இருக்கேன், என்ன அங்க போய் தேடக்கூடாது இங்க போய் தேடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. வழி விடுங்க ஃபர்ஸ்ட். சரி மேடம், எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? குழந்தைய தேடுறீங்க, ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? திரும்பவும் சொல்கிறேன், இந்த பக்கம் போகக்கூடாது. உங்கள் பொண்ணு வரல, நீங்கள் போய் வேற பக்கம் தேடுங்க. இல்ல, என் பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்கா. நீங்க சொன்னதை நம்பி நான் தேடாம இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். நான் தேடிட்டு தான் போவேன். தமிழ் மேடம் 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 தமிழ் இல்லைங்க, நான் சொல்லிட்டே இருக்க போகக்கூடாதுன்னு. சார், போங்க அந்த பக்கம். தமிழ் 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 சார், தமிழ் இங்கதான் இருக்கா, இந்த ரூம்ல தான் இருக்கா. யாரோ போட்டி வச்சிருக்காங்க சார், சீக்கிரமா வாங்க. தமிழ் தமிழ், அம்மா வந்துட்டேன்டா, நீ பயப்படாத. இதோ இப்ப இந்த டோர் ஓபன் பண்ணிடுவோம். ஓடுறா தமிழ், தமிழ். தமிழ், தமிழ், தமிழ் தமிழ், தமிழ். ஒண்ணும் இல்லைல்ல? இன்னும் சில மணித்துளிகளில் போட்டி ஆரம்பிக்கப்படுகிறது. வா, சீக்கிரம் வா. ஆல் தி பெஸ்ட். இப்பொழுது போட்டி துவங்குகிறது. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க. விசில் அடிச்சனா ஓடணும். ஆன் யுவர் மார்க், கெட் செட். தமிழ், சூப்பர் சூப்பர். இந்த ரன்னிங் காம்படிஷன்ல தமிழ் செல்வி சூப்பரா ஓடி முதலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. என்ன சார் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? போட்டியில வேற ஒரு ஸ்டூடெண்ட் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தமிழ் நீங்க தான் ரூம்குள்ள வச்சு போட்டீங்களா? சார், சத்தியமா நீங்க சொல்ற மாதிரி நான் எதுவும் பண்ணல சார். அது எப்படி சார்? கையங்களமா மாட்டினதுக்கு அப்புறம் உங்களால இப்படி எல்லாம் பொய் சொல்ல முடியுது? உங்களெல்லாம் உடனே இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். உங்களை மாதிரி ஆளுங்களால தான் டேலண்ட் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க.
யோ வண்டி அடியா, சீக்கிரம் சீக்கிரம் போ. ராஸ்கல், இவ்வளோ சின்ன காம்படிஷன்லயே இவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குன்னா God. நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். தமிழ் அங்கே தான் இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சார், ஒரு தாய்க்கு குழந்தைக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதை உணர்ற சக்தி இருக்கு சார். பிறந்த குழந்தை பசியில அழும்போது தாய்க்கு தானா பால் சுரக்கும். அந்த மாதிரி தான் தமிழுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுச்சு. அந்த இடத்துக்கு போனதும் தமிழ் அங்கதான் இருக்கான்னு என் மனசுக்கு தோணிட்டே இருந்துச்சு சார். தமிழுக்கு பேச்சு போனாலும் அவ மனசார நினைச்சு ஏதாவது பேசினா அது எனக்கு கேக்குது சார். அவ வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. அதனால்தான் நான் ஃபாலோ பண்ணி போனேன். பாரதி, தமிழுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்கையும் கனெக்ஷனையும் பார்க்குறப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு அம்மாவா தமிழுக்கான உங்களுடைய போராட்டம் எனக்கு பிரமிப்பாகவும் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, தமிழுக்கு துணையா இனிமேல் நானும் நீங்களும் இருப்போம். அவள் லைஃப்ல பெரிய உயரத்துக்கு போறதுக்கு நாம தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அடுத்த மேட்ச்லையும் தமிழ் கண்டிப்பா வின் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பாரதி. ரொம்ப தேங்க்ஸ் சார். தமிழுக்காக நீங்க இவ்ளோ தூரம் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாரதி பேசுறீங்க? தேங்க்ஸ் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ் எப்படி உங்களுக்கு பொண்ணோ அதே மாதிரி எனக்கும் அவ பொண்ணு தான். அதை மறந்துடாதீங்க. நீ எந்தெந்த டைம்ல எப்படி எப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லணும்னா உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாவே தெரியும். பாரதி, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? ஐயோ, கண்டிப்பா நீ மட்டும்தான் பிரச்சனை. இங்க பாரு மித்ரா, நான் உன்கிட்ட சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எனக்கு இப்ப அதுக்கு நேரமும் இல்ல. நான் நேரா விஷயத்துக்கே வரேன். இங்க பாரு, என் பொண்ணு இன்னைக்கு நடக்கிற காம்படிஷன்ல ஜெயிக்கிறது மட்டும்தான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பிரச்சனை வர மாதிரி நீ ஏதாவது பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் இந்த பாரதிய நீ வேற மாதிரி பாப்ப. இந்த சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க. நீ வாலண்டியரா வந்து வண்டியில ஏறினப்பவே ஏதோ திட்டத்தோட தான் இன்னைக்கு நீ காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கேங்கிறது புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. உன் ஆதி அந்தெல்லாம் தெரிஞ்ச பாரதி தான். என்கிட்ட ஏதாச்சும் டிராமா பண்ணி என் பொண்ணுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்ச அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அப்படி ஏதாவது ஒரு துளி எண்ணம் உன் மனசுல இருந்தா கூட அத சுத்தமா இந்த செகண்டே அழிச்சிரு. இல்லனா உன்னையே நான் அழிச்சிருவேன்.